ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஒரு 400 பாயிண்ட் வந்து செஞ்சிருக்காங்க. 400 பாயிண்ட் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு மூமெண்டம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ரேஞ்சாக வந்து நம்மளுக்கு 400 பாயிண்ட் ரேஞ்ச் வந்து செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நம்மளுக்கு இந்த அளவுக்கு மூமெண்டம் இருந்தாலுமே மார்க்கெட்ல ஒரு டிகே அப்படின்றது என்ன செஞ்சிருக்கு, நடந்திருக்கு. சரிங்களா? மார்க்கெட்ல நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு டிகே அப்படின்றதும் ஹெவியா வந்து நடந்திருக்கு. சரியா? அதாவது நம்மளுக்கு நேத்து பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருந்தது, இன்னைக்கு பிரீமியம் என்ன இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து கவனிக்கணும். நேற்று வந்து நம்மளுக்கு அதிகமாகவே இருந்தது பிரீமியம். சரியா? நம்ம வந்து அதாவது லாஸ்ட் வீக் ஃபுல்லாமே நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, பிரீமியம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. நம்மளுக்கு பட்ஜெட் அப்படின்றதுனால என்ன செஞ்சிருந்தாங்க, பிரீமியம் ஃபுல்லாமே ஹையா வந்து ஏற்றி வச்சிருந்தாங்க. சரியா? ஸோ நம்மளுக்கு நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது நம்மளுக்கு என்ன செய்யணுங்க, ஜீரோ அப்படின்றது வந்து பண்ணி ஆகணும். ஸோ அப்போ அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல இருக்கிற பிரீமியம் என்ன இருக்கோ அதை வந்து என்ன செய்யணும், அவங்க வந்து கரைக்கணும் இல்லையா? ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த இதில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 160 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் என்ன செஞ்சிருந்தாங்க, நம்மளுக்கு நேற்றுல பிரீமியம் வந்து இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு பார்க்கும்பொழுது அது 100 வந்து மாறி இருக்கு. சரியா? ஸோ நம்ம அதையும் வந்து கவனிக்கணும். அப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு மூமெண்டம் இருந்தாலுமே, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எல்லா வீடியோலுமே, நம்மளுக்கு வந்து அவங்க டிகே பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நமக்கு ஒரு அப் அண்ட் டவுன் மூமெண்டம் கொடுத்தும் டிகே பண்ண முடியும். ஒரே சைடு, சரிங்களா, சைடு வைஸா போய் நமக்கு என்ன செய்ய முடியும், டிகே அப்படின்றது பண்ண முடியும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஒரு வால்டிலிட்டி கொடுத்தும் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, டிகே அப்படின்றது பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு சைடு வேஸ் மூமெண்டம் கொடுத்தும் நம்மளுக்கு டிகே அப்படின்றது பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நம்மளுக்கு எல்லாருமே என்ன நடப்பாங்க அப்படின்னா ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்ல மட்டும்தான் மார்க்கெட்ல டிகே நடக்கும் பிரீமியத்தில் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி கிடையாது. நமக்கு ஒரு வால்டிலிட்டி அப்படின்ற மார்க்கெட்ல இருந்தாலுமே நம்மளுக்கு டிகே அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல மார்க்கெட் தான். சரிங்களா? நாளைக்கு நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, நல்ல ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நம்மளுக்கு இன்னைக்கு டிகே அப்படின்றது எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்றது நீங்க பாருங்க. ஸோ இங்க பார்க்கும்பொழுது நம்மளுக்கு காலையில் 9:25 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 166 ரூபாய் அப்படின்ற ஒரு பிரீமியம் வந்து இருந்திருக்காங்க. சரியா? நேற்றுலேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூடி இருக்கிறாங்க. நேற்று வந்து நம்ம பார்த்தது வந்து 155 160 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் தான் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 166 அப்படின்ற ஒரு ரேஞ்ச் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. காலையில் நம்மளுக்கு ஓப்பன் ஆனவுடனே பிரீமியம் வந்து கொஞ்சம் கூடி இருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு படிப்படியாக குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு 161 145 அப்புறம் கரெக்டாக நம்மளுக்கு 10 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 127 வந்துருச்சு. சரிங்களா? 12:20க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 120க்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு டிகே அப்படின்றத மார்க்கெட்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்டா 100 ரூபாயில வந்து என்ன செய்யறாங்க, நிற்கிறாங்க. சரியா? இப்போ நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பிரைஸ் முடிஞ்சு நம்மளுக்கு என்ன வராங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ லாஸ்டா வருது நம்மளுக்கு 100 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்து என்ன செஞ்சுட்டாங்க, நம்மளுக்கு பிரீமியம் அப்படின்றத கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு காலையில இருந்து இப்போ வரையே பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுக்கு ஒரு 2:35 வரைக்கும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 66 பாயிண்ட் வரை என்ன செஞ்சிருக்காங்க, டிகே அப்படின்றது ஒரே நாளில் என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நல்லா வந்து கரைச்சி விட்டுருக்காங்க. நம்மளுக்கு அதான், நமக்கு ஒரு மூமெண்டம் இருந்தாலுமே நம்மளுக்கு டிகே நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதாவது நம்மளுக்கு வந்து சைடு வேஸ்ல போயிட்டும் நம்மளுக்கு டிகே பண்ணலாம். ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட் கொடுத்து என்ன செய்யலாங்க, ஒரு டிகே அப்படின்றது பண்ணலாம். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட் அப்படின்னு நினைச்சு நம்மளுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, நிறைய பேர் காலையும் வாங்கிடுவாங்க, புட்டியும் வாங்கிடுவாங்க. 2 ஸ்ட்ரைக்குமே வாங்கி வந்து வச்சிருப்பாங்க. 2 ஸ்ட்ரைக்குமே வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, வாங்கி பை பண்ணி வச்சிருப்பாங்க. பை பண்ணி வச்சிருப்பாங்க. சரியா? அதாவது லாங் பண்ணி நம்மளுக்கு ஸ்ட்ராடலா வந்து போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டு வைக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல லாஸ் அப்படின்றது தான் வரும். சரியா? நம்மளுக்கு என்ன செய்வீங்க, இந்த மாதிரி நேரத்தில் லாஸ் அப்படின்றது தான் வரும். ஏன்னா நம்மளுக்கு நிறைய பேர் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம், ரெண்டுமே வந்து சேர்த்து பை பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு என்ன செய்வாங்க, ரெண்டுமே காலையிலேயே வந்து வாங்கி வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கி வைக்கும்பொழுது நம்மளுக்கு இப்போ பாருங்க, நம்மளுக்கு காலையிலேருந்து இப்போ வரை நம்மளுக்கு கிட்டத்தட்ட 66 பாயிண்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கரைச்சி வந்து விட்டுருக்காங்க. சரியா? அப்போ நம்மளுக்கு ரெண்டுமே நீங்க ஆர்டர் பண்ணி போட்டீங்க அப்படின்னா 66 பாயிண்ட் அதில் வந்து என்ன செய்யும், காணாம போயிருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு லாசஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்போ அந்த 66 பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு மார்க்கெட் போய் நின்னாதான், அதாவது இந்த நிஃப்டி அப்படின்றது 66 பாயிண்ட்டுக்கு மேல இல்ல, உங்களுக்கு பிரீமியம் அப்படின்றது நம்மளுக்கு என்ன செய்யணுங்க, அந்த 66 பாயிண்ட்டுக்கு மேல போகணும். நீங்க வாங்கின லெவலுக்கும் மேல போய் நிக்கணும். ஸோ அப்பனா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யும், ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும். சரியா? ஓகே, ஸோ அதனால தான் நம்ம இதை வந்து ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சரி. ஸோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த இண்டிகேட்டர் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இருக்குது லிங்க். ஸோ யூஸ் பண்ணாதவங்க அதை அங்கே போய் நம்ம லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? டேரெக்டாக நீங்கள் உங்கள் ஃபேவரேட்டில் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபேவரேட்டில் வந்து நம்ம இண்டிகேட்டர் வந்து வந்துடும். ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே,
ஓகே. ஸோ நம்ம நேற்று என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்றதையும் பார்த்துட்டு நம்மளுக்கு நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்க போகிறாங்க, ஸோ வந்து நம்மளுக்கு என்ன ரேஞ்சுக்குள்ளே இருக்க போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து என்ன செய்யலாங்க இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம். நாளைக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெரியா இருக்கிறாங்க, சரியா? நம்மளுக்கு நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்க போகுது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு நேற்று சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலில் நம்ம என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்னா 24,794 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24,951 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,025 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24,642 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24,583 அப்படின்ற லெவலும் வந்து நம்ம என்ன செஞ்சிருந்தோம் எடுத்திருந்தோம். ஸோ இதில் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபிளாட் ஓப்பன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் நேர்வை வந்து செஞ்சிருக்காங்க, ஓப்பன் அப்படின்றது ஆயிருக்காங்க. நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே தான் வந்து செய்றாங்க மார்க்கெட் அப்படின்றது இருக்கிறாங்க, சரியா? ஸோ நம்மளுக்கு எங்க வர போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு R1 வரைக்கும் போயிட்டு R1லேருந்து ரிட்டர்ன் ஆகிறாங்க. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு கீழே விழுந்தவங்க கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட் விழுந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 265 பாயிண்ட் என்ன செஞ்சிருக்காங்க, மேல இருந்து கீழே வந்து விழுந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ அங்கிருந்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு அங்கேருந்து ரிவர்சல் கொடுத்து எங்க வர போயிருக்காங்க அப்படின்னா கரெக்டா இங்கேருந்து ரிவர்சல் கொடுத்து நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலேயும் வராங்க, நம்மளுக்கு டேரக்டா R1 போறாங்க, R1ஐயும் பிரேக் பண்ணி நமக்கு என்ன செய்றாங்க R2க்கு மேலேயும் போய் நம்மளுக்கு என்ன செய்றாங்க க்ளோசிங் அப்படின்றது கொடுக்குறாங்க. 25,100 ரேஞ்ச் பக்கத்தில் என்ன செய்றாங்க நம்மளுக்கு மார்க்கெட் போயிட்டு க்ளோசிங் அப்படின்றது இன்னைக்கு கொடுத்துருக்காங்க, சரியா? அதாவது நம்மளுக்கு கீழேயும் வந்து மார்க்கெட் வந்து நல்லா வந்து விழுந்தது. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ரெக்கவரும் பண்ணி நம்மளுக்கு ஒரு 400 பாயிண்ட் பிளஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது போயிருக்காங்க, சரியா? இன்னைக்கு ஓகே. ஸோ நம்மளுக்கு இங்கேருந்து ரிவர்சல் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அது நம்மளுக்கு ப்ரீமியத்தில் ரிவர்சல் நடந்தது தான், ஓகேங்களா? ப்ரீமியத்தில் நம்மளுக்கு ரிவர்சல் நடந்தது தான் அது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், நீங்கள் வந்து மீட்டிங் பாயிண்டையும் வந்து செக் பண்ணி பாருங்க, எதோட நம்மளுக்கு மீட் பண்ணுறாங்க, எதுக்கு மேலே நம்மளுக்கு போக முடியல, எது டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ரெகுலராக வந்து பார்க்க சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து பாருங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ரீமியத்தில் என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு மிட் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 154 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 197 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 246 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 296 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 121, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 91, S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 60 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம், சரியா? இது நம்ம காலையில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 171, 137 அப்படின்ற லெவல் வந்து நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம், சரிங்களா? ஸோ இதில் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வந்து அப்டேட் பண்ணதுனால நம்ம வந்து 24,900 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து நான் கொடுத்துருந்தேன். இதே இது நம்ம காலையிலே எடுத்திருந்தோம் அப்படின்னா 24,800 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து நம்ம எடுத்துருக்கலாம், சரிங்களா? அதனால நம்ம வந்து லேட்டாக கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டேன் இன்னைக்கு, கொஞ்சம் வெளியே இருந்ததுனால. ஸோ நம்ம மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க, சரியா? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில், தென் அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூமெண்டம் அப்படின்றது கொடுத்து நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மிட் லெவலுக்கு வந்து யார் வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு 24,900 அப்படின்றது வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா 24,900 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து இன்னைக்கு எடுத்துருந்தோம், சரியா? ஸோ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 9:30 மணி கேண்டிலுக்கு மேலே தான் நம்மளுக்கு நினைச்சிருக்காங்க, 2 பேருமே மீட் பண்ணியிருக்காங்க, சரியா? மீட் பண்ணிட்டு நம்மளுக்கு மிட் லெவலுக்கு கீழே வந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷனும், மிட் லெவலுக்கு மேலே வந்து நம்மளுக்கு யார் செய்கிறாங்க, யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனும் வந்து இருக்கிறாங்க, சரிங்களா? மிட் லெவலுக்கு கீழே நம்மளுக்கு கால் ஆப்ஷனும், மிட் லெவலுக்கு மேலே வந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷனும் இருக்காங்க. ஸோ 2 பேருமே நம்மளுக்கு மீட் பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் என்ன செய்யலைங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து டாமினேட் பண்ணவே இல்லை. நம்மளுக்கு அங்கேருந்து ரிவர்சல் தான் செய்யறாங்க, நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றது கொடுக்குறாங்க, சரியா? புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க ரிவர்சல் கொடுத்து நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா கரெக்டாக R1 வரைக்கும் போயிருக்காங்க. R1க்கு கீழே நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்துட்டு ரெண்டாவது நம்மளுக்கு மிட் லெவல் வராங்க, சரிங்களா? மிட் லெவலுக்கு கீழே வந்து என்ன செய்யலைங்க, அவங்க நிலை பெறல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக S3க்கு வந்து போறாங்க. S3 வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கிறாங்க. அகைன் நம்மளுக்கு S3 வந்து S2 வந்து பிரேக் பண்றாங்க, சரிங்களா? S2க்கு வராங்க, S2ல சப்போர்ட் எடுத்து S2 வந்து பிரேக் பண்றாங்க. பிரேக் பண்ணி கீழே வருமே நம்மளுக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கரெக்டாக மிட் லெவல்லேருந்து ரிவர்சல் கொடுத்து டேரெக்டாக நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக R2 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்கிறாங்க, சரியா? R2 வரைக்கும் போயிட்டு R2க்கு மேலே வந்து நிலை பெறல. R2லேருந்து நம்மளுக்கு என்ன செய்றாங்க, அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் வந்து கொடுக்குறாங்க. ரிவர்சல் கொடுத்து ரெண்டாலுமே வந்து என்ன செய்றாங்க, மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது, சரிங்களா? இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்தது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிட் ரேஞ்ச் பக்கத்தில் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, மீட்டிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்க மீட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கரெக்டாக S1ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மீட்டிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? அப்போ நம்மளுக்கு இந்த 154, 121, சரிங்களா? ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள நம்மளுக்கு வந்து மீட்டிங் நடக்கும்போது கரெக்டாக எத்தனை பாயிண்ட் கரைச்சிருக்காங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 32 பாயிண்ட் என்ன செஞ்சுட்டாங்க, கரைச்சி விட்டுட்டாங்க, சரியா? ஸோ இதை நீங்க கவனிக்கணும், ஓகே? ஸோ நம்மளுக்கு மீட்டிங் எங்கெல்லாம் நடக்குதோ ஸோ
அதுக்கு இடையில உள்ள இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்குது, அதுக்கடுத்து மீட்டிங் நடக்குது. ஸோ அந்த இடைக்குள்ள இருக்கிற கேப் தான் வந்து நம்மளுக்கு டிகே. சரிங்களா? அந்த இடைக்குள்ள இருக்கிற கேப் தான் வந்து என்ன செய்வாங்க, டிகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு என்ன செய்வாங்க, பிரீமியத்தை கரைக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு என்ன செய்வாங்க, கரைச்சிடுறாங்க. சரி, அதான் நம்மளுக்கு ஒரு மூமெண்டம் கொடுத்தும் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, பிரீமியத்தை வந்து கரைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு பிரீமியத்தை வந்து கரைக்கிறாங்க. ஓகே, ஒரு மூமெண்டம் கொடுத்தும் நம்மளுக்கு பிரீமியத்தை வந்து அவங்களால என்ன செய்ய முடியும், கரைக்க முடியும். அதாவது நம்மளுக்கு ஒரு பக்கம் வந்து நல்லா ப்ரீமியம் வந்து கொடுப்பாங்க, இன்னொரு பக்கம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதை அப்படியே வந்து ஹோல்டு பண்ணி வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. சரியா? அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க, அது அட்ஜஸ்ட்மெண்ட் சரி. ஸோ அதை பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, ப்ரீமியத்தை வந்து டிகே அப்படின்றது பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, S3லேருந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா ரிவர்சல் அப்படின்றது கொடுக்குறாங்க. ரிவர்சல் கொடுத்து நம்மளுக்கு டேரக்டா எங்க வராங்க, S1க்கு வராங்க. S1ஐயும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு டாமினேட் பண்றாங்க. யாரும் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் நம்மளுக்கு டாமினேட் பண்ணி மிட் லெவலுக்கு போறாங்க. மிட் லெவல்ல இருந்து அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை நான் ஆஃப் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெளிவா புரியும். 2 கேண்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை ஆகும் இல்லையா? ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும். இதுல நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேல போறாங்க. மேல போயிட்டு நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, மிட் லெவலுக்கு மேல வந்து நிலை பெறவே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும், மிட் லெவலுக்கு மேல வந்து நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, கால் ஆப்ஷன் நடைபெறல. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க, ரிவர்சல் அப்படின்றது கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு S1க்கு வந்து வராங்க. S1ஐயும் நம்மளுக்கு பிரேக் பண்றாங்க. S1ஐயும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு S3 வர வராங்க. சரிங்களா? S3க்கு கீழே போனாலுமே நம்மளுக்கு நடைபெறல. அங்கேருந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க, ரிவர்சல் அப்படின்றது கொடுக்குறாங்க. ரிவர்சல் கொடுத்து நம்மளுக்கு S1, அதாவது நம்மளுக்கு S2ஐயும் பிரேக் பண்ணி S1க்கு வராங்க. S1ல இருந்து நம்மளுக்கு அதை பிரேக் பண்ணி நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா கரெக்டா மிட் லெவல் வரைக்கும் போயிருக்காங்க. சரிங்களா? மிட் லெவல்ல இருந்து ரெண்டாவது நம்மளுக்கு கீழே வந்து S2 வராங்க. S2ல இருந்து ரெண்டாவது நம்மளுக்கு மிட் லெவல் போறாங்க. ரெண்டாவது நம்மளுக்கு S1ல இருந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா R1 வரைக்கும் என்ன செய்யறாங்க, மார்க்கெட் அப்படின்றது போறாங்க. சரியா? சோ கொஞ்சம் கொஞ்சமா போனாலுமே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மூமெண்டம் வந்து ரெண்டு பக்கமே கிடைச்சது. சரிங்களா? அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷன்லையும் கொடுத்திருந்தாங்க, புட் ஆப்ஷன்லையும் கொடுத்திருந்தாங்க. சரியா? சோ இப்போ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்க போறாங்க அப்படின்றதையும் பார்த்துருவோம். நம்ம எப்பவுமே வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, எக்ஸ்பைரி டே அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் கான்டாக்ட் லெவல் தான் வந்து என்ன செய்வோம், எடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம வந்து எக்ஸ்பைரி டேக்குள்ளதே வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பைரி டேலேயே வந்து பிரீமியம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ₹100 ரேஞ்சுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓகே தான். ஓகே, ஸோ இப்போ இது பார்க்கும் பொழுது நம்மளுக்கு 25,050 அப்படின்ற ஸ்ட்ரைக்ல வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 102 கால் ஆப்ஷனும் 87 புட் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து இருக்கு. ஓகே, ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டி குவான்டிட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதில் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு 25,000, சரிங்களா, 25,000 கால் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 24,800 புட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 24,900 கால் ஆப்ஷன், 25,200 கால் ஆப்ஷன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நாள். அதே மாதிரி நம்மளுக்கு 25,100 அப்படின்றதும் இருக்கு. ஓகே, ஸோ இதுல வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாடல் அப்படின்றது எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து மல்டிபிள் ஸ்ட்ரைக் தான் வந்து செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு மல்டிபிள் ஸ்ட்ரைக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு 25,200ல இருந்து 24,800 அப்படின்றது வந்து நம்மளுக்கு ரேஞ்சா வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 25,200ல இருந்து 25,800 அப்படின்றது ரேஞ்சா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம பேஸ் பண்ணி பார்க்கும்போது மிட் லெவலா வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 25,000 அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு மார்க்கெட் நாளைக்கு 25,000க்கு கீழே இருக்கிறாங்களா, 25,000க்கு மேல இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதே இந்த இதில் இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் கான்டெக்ட் வந்து எடுத்து பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீக் கான்டெக்ட் நம்மளுக்கு பார்க்கும்போது அது எங்க இருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ இதையும் நம்மளுக்கு பார்க்கும்பொழுது இது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக், சரிங்களா, அடுத்த வாரத்துக்குள்ள
ஆப்ஷனுக்குள்ள கான்ட்ராக்ட் இதுலயும் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 25,000 அப்படின்றது கொடுத்துருக்காங்க, 24,500 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ நம்மளுக்கு இதுல 500 ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்டாடலா வந்து 25,000 அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுல வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 கான்ட்ராக்ட்குள்ள நம்மளுக்கு இருக்காது 25,000 கால் அண்ட் புட் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்போ 25,000 தான் நம்மளுக்கு மெயினா வந்து என்ன செய்ய போகுது, ரோல் பண்ண போகுது. ஸோ அப்போ இந்த 25,000 அப்படின்ற ஸ்ட்ரைக் தான் வந்து நம்மளுக்கு கேம் சேஞ்சர் ஸ்ட்ரைக்கா வந்து என்ன செய்ய போகுதுங்க, இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ அந்த லெவல் அதாவது நம்மளுக்கு அந்த 25,000 அப்படின்ற லெவலுக்கு மேல இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம நாளைக்கு வந்து மார்க்கெட்ல தெளிவா வந்து பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நம்ம இது கரண்ட் வீக் எக்ஸ்பெரியை பேஸ் பண்ணி எடுக்கும்பொழுது சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்காங்க அப்படின்னா 25,065 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்காங்க. R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,152 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,206 அப்படின்ற லெவலும் வந்து வந்திருக்காங்க. S1 வந்து பார்க்கும்பொழுது நம்மளுக்கு 24,963 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்க்கும்பொழுது நம்மளுக்கு 24,899 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. சரியா, ஸோ இது வந்து நம்ம கரண்ட் வீக் பேஸ் பண்ணி எடுக்கிறோம். நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி எடுக்கிறது வந்து நம்மளுக்கு நாளைக்கு நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா, ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு கரண்ட் வீக் எக்ஸ்பெரியோட லெவல்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இதுல நம்மளுக்கு மிட் லெவலா வந்து பார்த்தீங்கன்னா 94 அப்படின்ற லெவலும், R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 153, R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 191, R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 229 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 53 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 39 அப்படின்ற லெவலும், S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. சரியா, ஸோ இது வந்து நம்மளுக்கு கரண்ட் வீக்கோட லெவல். நம்ம நெக்ஸ்ட் வீக் லெவல் வந்து நம்மளுக்கு நாளைக்கு நம்மளோட டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவேன். சரிங்களா, ஸோ நம்மளுக்கு டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு மாற போகிறது கிடையாது. ஓகேங்களா, இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு மாற போகிறது கிடையாது. இந்த ஸ்ட்ரைக்ல தான் நம்மளுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நம்மளுக்கு கரண்ட் வீக் எக்ஸ்பெரி அதுல மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். சரிங்களா, நம்மளுக்கு கரண்ட் வீக் எக்ஸ்பெரியோட ஸ்ட்ரைக்ல மட்டும் தான் என்ன செய்யணுங்க, இந்த லெவல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்டுக்கு நம்மளோட டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அந்த இதை வந்து நீங்க நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டோட லெவல்ஸ்ல வந்து ஸ்ட்ரைக்ல வந்து என்ன செய்யலாங்க, நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா, நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.